Welcome students, 12th standard chemistry second revision examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். இதல இருக்க क्वेश्चंस எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த क्वेश्चंसலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் இந்த क्वेश्चंस வர நிறைய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஏனா பப்ளிக்கு இன்னும் 1 month தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் பப்ளிக் ரிலேட்டடான வீடியோஸ் தினக்கும் வந்துட்டே இருக்கும். ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். அதையும் நீங்க போய் பார்த்துக்கலாம். இதல பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन பேப்பர் வித் ஆன்சர் கீயோட இருக்கு. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப இந்த क्वेश्चन பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். PDF லிங்காவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 marks பொறுத்த வரைக்கும் புக் பேக்க நல்லா படிச்சுக்கோங்க. பார்ட் 2 marks பொறுத்த வரைக்கும் write a short note on hydroboration. அந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டுமாச்சு நல்லா படிச்சுக்கோங்க. What type of hybridization occur? BRFI யும் BRF3 யும் எல்லாம் புக் பேக் क्वेश्चंस தான். Give one test to differentiate கேட்டிருக்காங்க. Distinguish tetrahedral and octahedral voids. Write the Lowry-Bronsted concept of acid and bases and give their limitations. Limitations ஓட கேட்டிருக்காங்க. What is the difference between homogeneous and heterogeneous catalysis? அப்புறம் complete the reaction. அப்புறம் write the test for carboxylic acid group. ஒரு क्वेश्चन புக் இன்சைடுல இருந்தும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். புக் இன்சைடுல இருந்தும் வர வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே 5 marks வந்து டைரக்ட்டா 5 marks வந்து கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எய்தர் ஆர்ல 1 வர வாய்ப்பு இருக்கு. அந்த क्वेश्चंसலாம் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். அதை நீங்க படிச்சா போதும் டைரக்ட் 5 மார்க்குக்கு. மத்ததெல்லாம் 3 marks 2 marks பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். Arrange the following into increasing order of basic strength. இதல அசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புக் பேக் क्वेश्चंस நல்லா படிச்சுக்கோங்க. 3 marks பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் செப்பரேஷன். 3 marksனா மேக்ஸिमम ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்க. 3 பாயிண்ட்ஸ் எழுதாதீங்க. How will you prepare chlorine in the laboratory? நீங்க அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு மேக்ஸिमम மார்க் இருக்கும். அந்த ஈக்குவேஷனை வச்சு மேலே வந்து உங்களோட தியரியை ரைட் பண்ணிக்கோங்க. உங்க ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அதோட பேர் எழுதி உங்களோட தியரியை வந்து கண்டென்ட்டை பாத்தீங்கன்னா நீங்க பிரீஃப் பண்ணி எழுதிக்கலாம். நீங்க தியரி தனியா படிக்க வேணாம். அதோட ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அது எது முன்னிலையில நடக்குது அதை நீங்க எழுதுனாலே போதும். அப்புறம் what are inner transition elements? Define rate law and rate constant. What is common ion effect? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பா. State Faraday law of electrolysis. First law, second law ரெண்டுமே எழுதணும். How will you prepare cinnamic acid from benzaldehyde? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்டா கேட்பாங்க. உங்களோட ரியாக்டன்ட் ப்ராடக்ட் பேரை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி எழுத சொல்லுவாங்க. அதனால அதையும் பார்த்துக்கோங்க. Write a note on denaturation of proteins. Write a short note on Gatterman reaction, Gombach's reaction. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தியரி மட்டும் எழுதுனீங்கன்னா மேக்ஸிமம் 1 மார்க்கு 1.5 மார்க் தான் போடுவாங்க. நீங்கள் அதே ஈக்குவேஷன் எழுதுனாலே ஈக்குவேஷனு அதோட டெம்பரேச்சர் இருந்தால் டெம்பரேச்சர் அதெல்லாம் கரெக்டாக எழுதுனீங்கனாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் எழுதிட்டு தியரியை நீங்களே வந்து பில்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக எழுதிக்கோங்க. அப்புறம் பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா 5 marks நமக்கு பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் டைரெக்டாக வர நிறைய வாய்ப்பு இல்லை. கிவ் த பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஃபார் வேப்பர் பேஸ் ரிஃபைனிங். ஃபர்ஸ்ட் லெசன் தான். ஆப்சர்வேஷன் ஃப்ரம் த ஈலிங்கம் டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு கொஷின். அப்புறம் பொட்டாஷ் ஆலம் யூசஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் கேட்டினேஷன். ரைட் த கண்டிஷன் ஃபார் கேட்டினேஷன். இந்த கொஷின்லாம் நான் இப்போ 5 markல கொடுத்தேன். ஒரு 2 days முன்னாடி கொடுத்துருப்பேன். அதில் இந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். டிரான்சிஷன் மெட்டல் ஷோ ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஒய். எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். கோஆர்டினேஷன் ஐசோமர்னா என்னது, லிங்கேஜ் ஐசோமர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7th லெசன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை வச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டைல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் 36ல் பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் இஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் டிசி இஸ் மெஷரிங் த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ். அயானிக் இது செகண்ட் வால்யூம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய சம்ஸ் புக் பேக் சம்ஸ் தான். இது எல்லாமே இந்த 2 கொஸ்டினுமே புக் பேக் தான். திண்டால் எஃபெக்ட்னா என்ன, ஃபிசியாப்ஷன் அண்ட் கெமிசாப்ஷன் இது கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஃபரன்ஷியேட். அப்போ 5 marksல டிஃபரன்ஷியேட் கேட்டாங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் குளோரோபிக்ரின். அப்புறம் ரோஸ்மண்ட் ரிடக்ஷன். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிபிட்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம் கேட்டிருக்காங்க. ஹவு டு ஆன்டிசெப்டிக்ஸ் டிஃபர் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டிவ்ஸ். ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின் அண்டு பேராசிட்டமால். அப்புறம் பி கொஷின் பார்த்தீங்கன்னா அவங்க சென்டென்ஸாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எழுதி ஒவ்வொன்றா ஏபிசி கண்டுபிடிக்கணும். இதற்கான கரஸ்பாண்டிங் ஆன்சர் கீ அப்படியே கீழே இருக்குது பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அதனால் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.